ஆனந்தமாய் நன்றிகளிடம் ஆகிறோம். ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம். மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை மொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை மொழிகிறார். மிக வாழ்வில் உயிருக்கெல்லாம் அருளை பொறுமையாக்குவோம். இனிமையான பணிகளால் உலகை புதியதாக்குவோம். மிக வாழ்வில் கொடுமையாக்குவோம். இனிமையான பணிகளால் உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலரவே கண்ணிலே இடை செய்த குடும்பமாகவே இதய செய்த குடும்பமாகவே வருக வருக அன்பிலே எழுக எழுக அழகிலே ஒன்றை வாழும் உள்ள உணவிலே ஒன்று கலந்திடவே ஆண்டுகள் இல்லை தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம். ஆண்டுகளின் இல்லை தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நம்முடைய பாதுகாவலியான புனித சந்தைய மாதாவினுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தாய்க்கு ஒரு விழா எடுக்கிறோம். நம்ம என்னென்னமோ விழாக்கள்லாம் நம்ம வாழ்க்கையில போவோம், கொண்டாடலாம். பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள்லாம் நம்ம பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள்ல, சமூகத்துல எத்தனையோ விதமான கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா எல்லா கொண்டாட்டங்களையும் விட நம்ம தாய்க்கு ஒரு விழா எடுக்கணும் என்று சொன்னால் அதுல அது கொண்டாட்டமாக மட்டும் அல்ல. இட்ஸ் நாட் மியர் செலிப்ரேஷன். அது நம்முடைய உயிர் ஆன்மா அதுக்கு அதில் கலந்திருக்கும். அம்மா தாய் என்று சொன்னாலே சகலமும் அதில் அடங்கிடும். அதற்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அந்த தாயினுடைய அன்பு அப்படிப்பட்ட அந்த அன்பு நிறைந்த அந்த தாய் எவ்வளவுதான் நம்ம விலகி சென்றாலும் நம்ம ஒருபோதும் வெறுக்காத அன்பின் தாய். நம்ம விட்டுற மாட்டாங்க. தேடிக்கிட்டு வந்தாவது நம்மளை தேடி பிடிச்சு நம்மளை காப்பாத்தி தூக்கி கொண்டு வரக்கூடிய தாய். அருமையான அந்த தாயை நம் தாயாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால நன்றி சொல்லி சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் போக்கக்கூடிய இந்த சந்தைய தாயாக நம் மத்தியில அன்னையவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய குடும்பங்களையும், இந்த விழாவிற்காக உழைத்து நன்கொடைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும்
இந்த கடையலங்காடு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும், நம் பங்கிலே உள்ள எல்லா குடும்பங்களையும், கிராமங்களையும் சந்தையத்தாய் நமது வல்லமையுள்ள அன்பின் கரங்களிலே பொதிந்து நம்மை காக்க வேண்டும். நம்மை ஒருபோதும் சிதறவிட்டு விடாமல் ஒரு தாய் மக்களாக நாம் எல்லோரும் வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தை அன்னை நமக்கு நிறைவாக தர வேண்டும். நல்ல கால சூழலை நமக்கு அன்னை அவள் தர வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவருடைய நலனுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே சில சிறப்பு கருத்துக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்தோணிசாமி, தெரசம்மாள் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். ஆரோக்கியசாமி, இருதய மேரி, சூசை மாணிக்கம், அந்தோணியம்மாள் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், பவுல் பிரான்சிஸ் IAS தேர்விலே வெற்றி பெற வேண்டிய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்போம். சகாயராஜ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், திருவாளர் சாந்தம் தாஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், ஆரோக்கியராஜ் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்கள் மருமகன்கள் உடல்நலத்திற்காகவும், பேரன் நல்லொழுக்கம் ஞானம் தர வேண்டியும் சந்தேக மாதாவிடத்திலே இந்த குடும்பத்தினர் ஜெபிக்கின்றார்கள். இன்னும் எவ்வளவோ பேர், இன்னும் நிறைய பேர் தனிப்பட்ட கருத்துக்களோடு இந்த சந்தேக தாயுடைய பாதத்துல நாம் கூடியிருக்கின்றோம். நம்ம எல்லாம் சந்தேக தாய் தமது வல்லமையில பரிந்துரையினால பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த பலியை ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை நாம் இறந்துள்ளோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை
எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. அந்நாட்களில் பவுல் தெர்பை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தியோ எனும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தியோ லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருந்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள முப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே இவர்கள் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு விரைவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியார் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நானும்
கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தமக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பினவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, ஆண்டவரும் அன்னை மரியாவும் நமக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தை இதுதான். நாம் இந்த உலகிலே பிறந்தவர்களாக இருந்திருந்தாலும் நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையை வழியாய் தருகின்றோம். பாட்டுல விண்ணகமே நமக்கு தாய்நாள். இந்த உலகிலே நாம் எல்லோரும் பயணம் செய்கின்றோம். இந்த மனித உடலிலே நாம் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வளர்ந்து விண்ணகத்திற்கு நாம் செல்வோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சீரியஸாக கேட்கிறேன், எல்லாருமே கேட்கிறேன். இந்த பங்கை விட்டு போறதுனால கேட்கல, போற பங்கையும் சேர்த்துதான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் விண்ணகத்துல போய் என்னதான் பண்ண போறீங்க? தயவுசெய்து யாரும் பரலோகத்துக்குலாம் போவாரு. அவங்க வேணாங்கிறேன். என்ன சார் தலைக்கில போட்டுருங்க, நான் மட்டும் பேர சாமிக்கிறீங்களா? இங்க பாருங்க, பரலோகத்துக்குலாம் போயிட்டாலும் வச்சுங்க, இங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. அங்க எல்லாரையும் சமமா தான் நடத்துவாங்க.
இந்த ஓடை அங்க இன்னும் சொல்ல போனா நான் சாயந்தரம் பார்த்தேன் என் அன்பு பிள்ளைகள் எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சுங்க எல்லாம் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நினைச்சேன் ஐயோ என் தங்க பிள்ளை எல்லாம் வந்து மேக்கப் போடுதுங்களே இது வந்து அவசர அவசரமா பூசை வச்சா நம்ம என்ன பண்றதுன்ட்டுதான் சரி வரட்டும் வடவேர்ல போய் பூசை வச்சுட்டு வந்துருவோம்ட்டு விழுந்தடிச்சு அங்க ஒரு பாதை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த பாதை திடீர்னு வர முடியாத சூழல் அதெல்லாம் அப்படி ஆகி போச்சு. அங்க மேக்கப் எல்லாம் போட முடியாதுங்க. கலர் கலரா ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. நகை நட்டுலாம் அங்க வேலையே கிடையாது. எல்லாம் எப்படி இருக்கும்? ஒருத்தன் கேட்டாலும் ஏசுனாரு. ஒரு மூத்த அண்ணன் ஒருத்தன் வந்து ஒரு மனைவி கேட்டான். அவன் இறந்தான். 2வது கட்டினா, 3வது கட்டினா, 4வது கட்டினா, 5வது கட்டினா, கடைசியா 7 பேர் கட்டி 7 பேர் இறந்த பிறகு அவன் யாருக்கும் கொண்டாட்டி. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஊர்வலத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. யாருக்கு கொண்டாட்டிங்கிறத பிரச்சனை. அவர்கள் வானதூதர்களை போல் இருப்பார்கள். சத்தியமா சொல்றேன், அங்க சாதி எல்லாம் இருக்காது. நம்மளால இங்க சாதி இல்லாம இருக்க முடியுமா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்களை வந்து கல்யாணம் பண்ண சொல்லல. நான் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம் நான் சொல்றேன். எல்லா சாமியாரும் எல்லா ஊர்லயும் கொண்டே போட்டுற முடியுமா? எல்லாரும் ஏத்துக்கணுமா? யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க, முதல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன ஆளுங்க? யாராவது பார்த்து பழகும் பொழுது நல்லா தான் பேசுறாங்க, என்ன ஆளா இருப்பான், மனித புத்தி அப்படி போகுதுப்பா. அதுல தவறு என்ன சொல்லலைங்க, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுல தவறு என்ன சொல்லல. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது போன்ற பிரிவினைகள் நம்மிடத்திலே நிறைய ஊடுருவோம். நம்ம மனசுலயும் வரும். அக்கம் பக்கத்தால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய பெயரை சொல்லி என் ஆண்டவருக்காக நான் இதை கடந்து போகிறேன். பாஸ்கா, சாவிலிருந்து வாழ்வுக்கு, இருளில் இருந்து ஒளிக்கு, இல்லையா? நம்ம ஆன்மீகமே பாஸ்கா ஆன்மீகம் தான். கடத்தல், கடந்து போதல். கோபப்பட்டு பேசுறோம், சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். கடந்து போகிறோம். அப்புறமா என்ன செய்யறோம்? இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். கடந்து போகிறோம். இதான் கடந்து போகக்கூடிய. அதனால தாயினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒரு தாயினுடைய மக்கள். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த தந்தை என்ன ஜாதியா இருக்கிறாரு, என்ன பிரிவுல இருக்கிறாரு, என்ன குலம் கோத்திரம் கேட்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்லுகின்றார், புறவினத்தார் உங்களிடையே அடக்கி ஆழ்வார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஒரே ஆவியினாலே தாகம் தண்ணிய பெற்றீர்கள். ஒரே அப்பத்தினாலே நாம் உணவூட்டப்படுகின்றோம். ஒரே திருமுழுக்கினாலே நாம் எல்லோரும் கழுவப்படுகின்றோம். புரியுதுங்களா? நம்ம சுற்றி இருக்கும் 1000 இருந்தாலும் என்னதான் நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம வந்து விட்டு கொடுப்போமா? அது போலதான் கடவுள் யாரையும் அவர் விட்டு கொடுக்க தயாராக இருப்பதில்லை. திடீர்னு இதுல எங்க சிக்கல் வருதுன்னா, நாம நினைச்சது நடக்கணும், நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரி கடவுளும் நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு வேலை தேடி நடந்து போயிட்டு இருக்கிறார். நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயிலா இருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு குட்டையில குளிச்சுட்டு வந்து
என்ன செய்யறாரு, அந்த துண்டை எடுத்து துவச்சிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல துண்டை காய வச்சு கட்டிட்டு படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாரு, மரத்தோட உடம்புல துண்டை கட்டி விட்டார்ல, ஒரு 4 சில்லறை காசு கிடைச்சாங்க. சரின்னு எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு அடுத்த நாளும் வந்து அதே நேரத்துல குளிச்சுட்டு துண்டை கட்டி விடுறாரு. இன்னும் கொஞ்சம் காசு சில்லறை கூடுதலா விழுந்துச்சு. அப்பதான் அவர் வந்து நினைக்கிறாரு, நாம வந்து எவ்வளவோ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோமே, வேறு பொழப்பை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோமே, இது அருமையான பொழப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய துண்டை வாங்கி கட்டி விட்டு நல்லா இதெல்லாம் வச்சு விட்டு சந்தனம் போட்டு குங்குமம் வச்சு விட்டு பார்த்தாரு. கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்களா, அந்த இடத்துல பெரிய ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த சித்தர் வந்து அவர் வாழ்ந்த அந்த இடத்துல வந்து அந்த மரத்துல வந்து அவருடைய அதிர்வலைகள் கேட்குதான். அதனாலதான் எல்லாரும் வந்து மரத்துல காது வச்சு கேட்டுட்டு அந்த சித்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை. கலெக்ஷன் அல்லுது, மக்கள் கூட்டம் வருது, அவனுக்கு ஒரு திருமணம் செய்யறான், குழந்தை பிறக்குது. அதுக்கு வந்து அதிர்வு முனி அப்படின்னு பேர் வச்சான் அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அதிர்வுனால எல்லாம் வாழ்க்கை வந்துச்சு. அதிர்வு முனின்னு பேர் வச்சு வளர்ந்தான். 10 வயசுல அண்ணன் தம்பி, 5 வயசுல அண்ணன் தம்பியா, 10 வயசுல பங்காளியா அப்படின்னோட தோளுக்கு மேல தோல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் தோழன். அதுக்கு பிறகு அவன் மகன் என்ன சொன்னா, சொத்துல எனக்கு பாதியை பிரிச்சு கொடுன்னு கேட்டான். அப்பா என்ன பண்ணா, இந்த 2 கழுதை ஒரு கழுதையை ஓட்டிட்டு நீ போ, எங்கேயாவது போன்னு சொல்லி அவனை நிறுத்தி விடுறான். அவன் அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் தள்ளி 4-5 ஊர்லாம் தள்ளி அங்க போய் பாக்குறான். அதே மாதிரி ஒரு மரம் பக்கத்துல குட்டை குடுந்து குடிச்சு விட்டு அந்த காய வைக்க விடலாம துண்டை தூக்கி அதுல கட்டிட்டு அந்த கழுதையும் அங்கே மரத்துலையும் கட்டி வச்சு விட்டு படுத்து தூங்குறான். இரவும் அங்கேயே தங்குறான். காலையில பார்த்தா அந்த கழுதை செத்து போச்சு. கழுதை செத்தோட என்ன பண்றதுன்னா, கழுதை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு அந்த கழுதைய குழியை தோண்டி குறைச்சு விட்டு கையில இருந்த அந்த காசை வச்சு அதுக்கு ஒரு கல்லை வச்சு நட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சு சாமி மேல வச்சுட்டான். வர்ற மக்கள்லாம் சரி, ஏதோ பெரிய மகான் ஒருத்தர் வாழ்ந்தாரு, அந்த மகானுடைய கல்லறை இங்க இருக்குது, நிறைய அங்கே போய் மரத்துல ஏன்டி அங்க போற, இங்க உள்ள மரத்துல காதை வச்சு கேள்விட்டு இங்கேயே காதை வச்சு கேட்டு இங்க தனியா ஓடுது. ஓட்டம்னா ஓட்டம் அவனோட பிச்சுக்கிட்டு இங்க ஓடுது. அவன் பார்த்தான், யாரோ ஒருத்தவன் நமக்கு போட்டி ஒருத்தவங்க மரம் வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆள் இங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கிறான். வந்து பார்த்தா தன்னுடைய மகன்னு சொன்னோடனே வந்து பார்த்தோன்னே, பரவாயில்ல, எனக்கு தப்பாம தான் நீ பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி வாழ்க மகனே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி விட்டு போனான். திடீர்னு தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், அந்நாட்களில் இதோ அவர் அங்கே வருகிறார், இதோ இவர் இங்கே வருகிறார், இல்ல இந்த வர்றாரு, அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆண்டவருடைய வருகை என்பது வெளிப்படையாகவே இருக்கும், மறைமுகமா எதுவுமே இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஓப்பனா உடச்சு பேசிட்டு போயிட்டார். நாம் எல்லோரும் இந்த மண்ணுலகில எல்லா வரங்களோடும் வளங்களோடும் வாழ்வதற்கு தேவையாக தன்னுடைய தாயை அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு வந்து யாரையுமே வந்து ஒரு சில தவறுகள் நீங்க சுட்டி காட்டுங்க, நீங்க செய்யற தவறு மட்டும் நீங்க நான் என்னுடைய பிரசங்கம் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊர் இப்ப உள்ள சமூகம் இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன் இதான். இன்னைக்கு வந்து எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு வந்து எதிரிகள் என்பது கிடையாது. யாருமே நேருக்கு நேரா வந்து நின்று நீங்க செஞ்சது தவறுங்க அந்த மாதிரி பேசுறதெல்லாம் யாருமே இப்ப கிடையாது. முகத்துக்கு நேரம் முகசுதியம் பண்ணிட்டு பின்னாடி போய் குழி பறிக்கக்கூடிய துரோகிகளுடைய எண்ணிக்கை தான் நாட்டுல நிறைய. துரோகமும் சந்தர்ப்பவாதமும் தான் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளாகவும் நாட்டிற்குள்ளாகவும் வளர்ந்துச்சு. இந்த கட்டத்துல இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு தாய் எலி என்ன பண்ணிருக்கு, குட்டிகளை போட்டுட்டு அதுல ஒரு குட்டி வேகமா வெளியில வந்து, அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அவுட்டிங் போயிட்டு வரேன், பொது உடையில ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வலையை விட்டு நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புது. பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை அனுப்புது. போன கொஞ்ச நேரத்துல திடுதுன்னு முடியாது, ஏமா
2 கால்ல நின்னுச்சு, ஒரே சடையா இருந்துச்சு, ஒரு பூக்கு மாதிரி ஒரு ஒரு அழகு மாதிரி இருந்துச்சு. மேல பார்த்தா செக்கச்சவேர்னு இருந்துச்சு, ரெக்கை போட்டு செல்புனுச்சு. நான் வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு பயந்துட்டு முடியாந்துட்டேன். அது ரொம்ப ஆபத்தான விலங்கா இருக்குமாமா அப்படின்னு அந்த இது வந்து கேக்குது. அப்புறம் வந்து இது சொன்னுச்சு, அம்மா சொன்னுச்சு, இல்லப்பா நீ சொல்றது வந்து சேவல், அது நமக்கு வந்து ஆபத்தானது இல்ல, ஒரு நல்லதுதான், அதனால வந்து பயப்படாத. அடுத்த நாள் போகுது, இந்த எலிக்குட்டி போகுது, எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அதே மாதிரி வருது. என்ன மகனே இன்னைக்கு என்னப்பா கண்ட அப்படின்னு கேட்டேன். அம்மா நேற்று நீ நான் இன்னைக்கு நான் போனேன், ஒரு வெள்ளையா அழகா பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி 4 கால் ஒரு பாலோட காதெல்லாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு மியாவுன்னு கத்திட்டு இருந்துச்சுமா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படின்னு எது பதறி போய், ஐயோ இதான் நம்மளை வந்து கொல்லக்கூடிய மிருகம், இதுக்கிட்டு தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. ஆமாம்மா நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னுச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டியா, நீ என்ன புதுப்பாடம் கத்துட்டு இருந்தியா, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு அந்த அம்மா தாய்கிட்ட கேட்கவும் அந்த குட்டியை சொல்லிச்சான், அந்த சேவல் சொன்னீங்கன்னா அது என்ன பண்றது, தரையை போய் கிளறி மற்ற கோழி குஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுங்களுக்கு எடுத்து கொடுத்து இந்த பருந்துகள்லாம் விரட்டி விட்டு அது குடும்பத்தையே பாதுகாத்து அது தான் சாப்பிடுறதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து தன்னை எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு, அதை நான் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் பக்கத்துல நீ சொன்னது இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனா இந்த பூனை நீ சொல்ல போறேன், அது எங்கேயுமே போல பேசாம ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, தன்னையே கொடுத்துக்கிட்டு, தன்னையே சிரிச்சுக்கிட்டு, தன்னையே சிங்காரிச்சுக்கிட்டு, தன்னையே கவனிச்சுக்கிட்டு, தாங்கிட்டையே பேசிக்கிட்டு, தாங்கிட்டையே யோசிச்சுக்கிட்டு, அப்ப அது சுயவரம் தானே, அது அதுகிட்ட எப்படி பழகுறது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த மாதிரி நாம் தாயிடத்துல வந்தோம்னா அன்னையவள் நமக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு கொடுப்பாங்க. எது நல்லது எது கெட்டது சொல்லி கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு வந்து நோ சொல்ல பழகுங்க. பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. உங்க பிள்ளைக்கு ஏமாற்றம்னா என்னன்னு தெரியணும். இந்த பொருளுடைய அருமை என்னன்னு தெரியணும். இதனுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய நிறைய நம்ம கையில இருக்கு, நிறைய வளங்கள் ஆண்டவர் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்னைக்கு பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிச்சிடுறாங்க, பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிச்சிடுறாங்கப்பா. ஏதோ பண்ணி பிள்ளைங்க நீங்க டபுள் டிகிரிங்க, பிள்ளைங்க டபுள் டிகிரி. இன்னைக்கு பசங்க 12 தாண்டதுக்கே அந்த சோழ சுடாமணி ஆத்த தாண்ட 12 தாண்டா, காலேஜை தாண்டானா அந்த ஆத்தாங்கரை தாண்ட மாட்டேங்களா பசங்க. அந்த பிள்ளைகளை நான் இதை நகைச்சுவையா சொல்றேன், பட் இருந்தாலும் இட் இஸ் a very serious thing. நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் இந்த இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். சொத்தை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், பொண்ணை இழக்கலாம், சுகத்தை இழக்கலாம், உடலத்தை இழந்தா கூட டாக்டர்கிட்ட போய் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம சந்ததியை இழந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம அடுத்த தலைமுறை இழந்தோம்னு வச்சுங்களேன், திரும்ப அவ்வளவுதான். ஆனா ஒருத்தர் சொன்னாரு, ஒரு டாக்டர் சொன்னாரு, ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரி வேலை செய்யற டாக்டர் சொன்னாங்க, அடையாளம் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை நம்ம இருக்கோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் என்ன செஞ்சாங்கன்னாக்க அவங்களுடைய சாவை நாம் பார்த்தோம். அப்பா இருக்கிறது, அம்மா இருக்கிறது, தாத்தா இருக்கிறது நாம் பார்த்தோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் இறப்பதை, நம்முடைய அடுத்த தலைமுறை இறப்பதை, நம்முடைய முன்னோர் சாவை மட்டுமல்ல, நம்முடைய சாவையும், நம் தலைமுறையின் சாவையும், நம்முடைய எதிர்கால தலைமுறையுடைய மரணத்தையும் பார்க்கக்கூடிய ஒரே தலைமுறை இந்த தலைமுறை தான். ஒரே பையன் எனக்கு இந்த பைக்கு தான் வேணும்னு அடம்பிடிச்சான். வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு போன வந்தாங்க. ஏன்டா இப்படி போற? சாமி உங்களுக்கு தெரியாது,
இந்த பைக் வந்து இந்த ஸ்பீட்ல தான் போகணும். இது ஹை ஸ்பீட் இன்ஜின். என்ன ஹை ஸ்பீட் இன்ஜின்? ராக்கெட்ல போறியா நீ? அட்டச்சனா மூஞ்ச முறை பேசுறோம் படம் அப்படி. ஆனா அவன் இன்னைக்கு இல்ல நீ எவ்வளவு சொல்லலாம். பிள்ளைகள் நல்ல நல்ல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அருமையா இருக்கக்கூடிய பிள்ளைகள், நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கும் நினைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள். ஆனா அடுத்த வகுப்பு போகும்போதெல்லாம் வரலையே. எத்தனை பேர் நம்ம ஊர்ல கிரீனிங்ல சைன் பண்ற ஆபீசர்ஸ் இருக்காங்க? படிக்க முன்னேறுவதற்கு வழிகள் இல்லையா? தாயின் வழி இல்லாத பிள்ளை, தந்தை சொல் கேளாத பிள்ளை. இது பிள்ளை இல்லை, கலை. தாயின் வழி இல்லாத பிள்ளை, தந்தையின் சொல் கேளாத பிள்ளை. அது பிள்ளை இல்லை, கலை. ஆரம்பத்திலேயே பிள்ளைகளுக்கு பாலூட்டும் போது தெய்வ பயத்தையும் ஊட்டி வளருங்கள். இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க. அதெல்லாம் விட ஆண்டவர் உன்னை கண்காணிக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். சாலமோனுடைய ஞானம் 11, 22, 23 படிச்சீங்கன்னா கடவுளுடைய பார்வை இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, அவருடைய பார்வையில் இந்த உலகம், நான் சொல்லியிருக்கிறேன் பல தடவை, தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் சிறு தூசி போடுவோம். கால் புள்ளின் மேல் படித்திருக்கும் காலை சிறு பனி திவளை போடவும் இந்த உலகம் உன் கண் முன்னே இருக்குது. திருப்பாடல் 130 வாசிப்போம். நான் எங்கு போவேன்? பாதாளம் பதுங்கினும் உன் கரம் இருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய பார்வையில் நாம் யாரும் தப்பிக்க முடியாது. அங்க போய் சான்சர் சொல்ல முடியாது. ஒரு நாள் நாம் இறப்போம், கண்டிப்பா இறப்போம். எப்படி பிறப்பதற்கு நமக்கு ஒரு உரிமை இருக்கும், இறப்பும் எனது உரிமை தான். டெத் ஆல்சோ இஸ் மை ரைட். ஆண்டவரை சந்திப்போம். இப்ப எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தான், யாரும் தப்பிக்க முடியாது. இப்ப எல்லாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வருது. நான் சாவக்காட்டி பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இதனுடைய சீரியஸ்னஸ், இதனுடைய அழுத்தம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். குடும்பத்திற்குள்ளாக இறைவார்த்தை கொண்டு வாங்க, குடும்பத்திற்குள்ளாக மாதாவை கொண்டு வாங்க, குடும்பத்திற்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே கண்ணீருக்கு இடம் ஏது, கவலைக்கு இடம் ஏது, சாத்தானுக்கு இடம் ஏது? நீங்க பயப்படுறீங்களே, அவன் பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், பயப்படுறீங்களே, அதுக்கெல்லாம் எது இடம்? எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அனைத்தையும் கடந்தவர், அனைவரிலும் பெரியவர் நம்ம ஆண்டவர். அதனால இந்த சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் போக்கக்கூடிய இந்த சந்தைய தாயினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம் குடும்பங்களையும் நம் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையும் எதிர்கால இந்த தலைமுறையினரையும் மாதாவுடைய பாதத்தில் வைத்து, அம்மா என் பிள்ளையை ஒன்றை ஒப்படைக்கிறம்மா, நீ தான் என் பிள்ளையை பார்த்து நல்லபடியா கொண்டு வர என்று ஒப்படைத்து அந்த அன்னை நம் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில வரலாம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட திரு சமூகமாய் பின்தொடர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உரைத்த இறைவா,
உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவும் மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வலியுமான இறைவா, இன்றைய நாளிலே புனித சண்டே மாதாவின் திருவிழாவை கொண்டாடும் கிராம மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் புனித சண்டே அன்னையின் வழி செல்லவும், இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் தங்கள் இல்லங்களில் வாசித்து வாழ்வாக்கிடவும், எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்தி எங்கள் வாழ்வை நாங்கள் வாழ தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற இயேசுவே, உம்மை அன்பு செய்வது என்பது உம் வார்த்தைகளை கடைபிடிப்பதாகும் என்பதை உணர்ந்து எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உம் விருப்பத்தை நிறைவேற்ற உமது அருளும் ஆசையும் பெற்று வாழ வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். சிறப்பாக நம் குடும்பங்களுக்காக, நமது பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்கால நல்வாழ்விற்காக நாம் செலுத்துவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பள்ளியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். என்னை படைத்து இன்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையாய் என்னை படைத்து என்னை படைத்தே, என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே பரமை தருவாய் நீ, வாழும் வாழ்வை பலியாய் தந்தே, வரவை தருவாய் நீ. ஓடும் என்று மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ, போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் நண்பனும் நீ, என் வாழும் ஜீவனும் நீ, என் நண்பரே வரும் நீ, என் வாழின் ஜீவனும் நீ. என் வாழும் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து கொடுத்துள்ள திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாதையுடைய நினைவு கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியரிடம் அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி ஒரு மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத் தருவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கிடைத்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிறுவர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்த இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஒழியும் புரிய தகுந்தாளில் ஏற்றுக்கூடிய எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, 11ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா தொழிலாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். தந்தை, இந்த பலியிலே பங்கேற்கக்கூடிய இந்த அன்பான பிள்ளைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சந்தை தாய்க்காக நன்றி செலுத்தக்கூடிய அத்துணை குடும்பங்களையும் நிலையலங்காடு மற்றும் எங்கள் பங்கிலே உள்ள சுற்று வட்டாரக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இந்த நாளிலே இந்த விழாவுக்காக விடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் இதை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்மிடத்திலே மன்றாடி நாங்கள் செலுத்துகின்றோம். திருவாளர் ஆரோக்கியராஜ் குடும்பத்திற்கு நீ செய்து நினைத்த உண்மைக்கு நன்றி கூறுகின்ற வேளையில அவருடைய மகள்கள் மருமகன் உலகத்திற்காகவும் பேருக்கான ஒழுக்கத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். பவுல் பிரான்சிஸ் IAS தேர்வில் வெற்றி பெற வேண்டும் இடத்தை மன்றாட ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நவநாட்களில் எங்களுக்கு
இசைக்கருவியை வாசித்து இந்த பாடகர் குழுவை திறம்பட வழிநடத்திய அலையலங்காடு ஜோசப் ஸ்டாலின் ஜோசப் வேலண்டினா இவருடைய மகன் ஆல்வின் பெனட் இந்த அன்பு தம்பியை நிர்வாக ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலத்தை வளமுள்ளதாக ஆக்கிட வேண்டுமா இடத்திலே மன்றாட நாங்கள் சுபிக்கின்றோம். மேலும் எங்கள் குடும்பங்களிலே இறந்த அனைவருக்காகவும் நேரத்திலே மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியில நாங்கள் நினைவு கூறும் திருமதி ரோசா, ஆரோக்கியசாமி, இருதய மேரி, சுசி மாணிக்கம், அந்தோணி அம்மாள், ஏ சகாயராஜ், சாந்தம் தாஸ், அந்தோணிசாமி, பிரசம்மாள் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உன் திருமகனோடு இறப்பு இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக. கடவுளின் கன்னித்தாயோட மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரும் எங்கள் அன்பு பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு நாம் வாழும் மண்ணுலகிலும் நம் குடும்பங்களிலும் அவரது அன்பின் அரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நம்பி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். எழிலுள்ள மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. இனி இரண்டும் ஏங்க நேரங்கள் வீழ நான் இங்கு உளமாடினே. வியக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏக நேரங்கள் நீர நான் இங்கு உளமாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், ஒன்றை ஒன்றாகிறே. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் ஒரு நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாரி காண மயில் வெண்ணையால உனக்காக
உண்டானது. உறவாய் வந்த தெய்வம் நீ உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம், உறவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். காதேகம் காணும் மணியாக நாளும் என்னாவில் ஆழ்ந்ததாகும். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உறவாய் வந்த தெய்வம். கிறிஸ்துவின் ஆத்மமே, என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் வேகமே, என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே, என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். தீர்ந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே எம்மை கூப்பிடும். பாவகியில் தினம் உம்மை வாழ்த்தவே, வருமை என்றன்போடு எம்மை ஏறிடும். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்குரிய நமது ஊர் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உலகறிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அத்தனை பேரும் இதில் உங்கள் உழைப்பை இதில் காண முடிகிறது. உள்ளபடியே நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு அன்பு தம்பி ஆல்வின் பெனட் பாடவாட்டம், ஸ்டாலின் ஜோசப் வலஞ்சினா இவர்களுடைய மகன் மிக அழகாக இந்த பாடல் பொருள் நடத்தியிருக்கின்றார். பாடல் வாழ்க வளர்க. நம்ம ஊருக்கு கீபோர்டு வாங்கிட்டோம். வடவேற்கு கீபோர்டு வாங்கியிருக்கோம். என்ன சார், கீபோர்டு வாங்கிட்டு அங்கே ஒரு கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைஸ்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை. இல்லை, அதையும் சீக்கிரம் கற்றுக்கலாம். மனசு வச்சா கற்றுக்கலாம். சரியா? கொஞ்சம் எஃபர்ட், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா கற்றுக்கலாம். உங்களால் முடியாது இல்லை, கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுபோல இந்த இரவு தெற்கேற்ப பவனியானது நடைபெறும். நாளை காலை இந்த சந்தே மாதா ஆலயத்தில் காலை 10:30 மணிக்கு, காலை 10:30 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம்.
எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்று உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள்நிறை மரியே வாழ்க, அருளொளி தருபவரே, ஆகட்டும் என்றொரு வார்த்தையினாலே அகிலத்தை ஆள்பவரே. அருள்நிறை மரியே வாழ்க, அருளொளி தருபவரே, ஆகட்டும் என்றொரு வார்த்தையினாலே அகிலத்தை ஆள்பவரே. அன்னையே பரவுருவே வாழ்க, கண்ணியே கருணிடவே வாழ்க, அருளிடுந்தாய் வாழ்க, மலரிடைவாய் வந்தாய் வாழ்க, அமைதி தந்தாய் வாழ்க, மனநிறைவாய் வந்தாய் வாழ்க. அருள்நிறை மரியே வாழ்க, அருளொளி தருபவரே, ஆகட்டும் என்றொரு வார்த்தையினாலே அகிலத்தை ஆள்பவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.